ஹாய் விவஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு எலெக்ஷனை தான், ஒரு தேர்தலை தான் இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான தலைவர்கள்லாம் இல்லாத ஒரு தேர்தல். இதில் என்ன ஒரு புதிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக, அதிமுக இது எல்லாமே புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அதுதான் பாஜக. இது பாஜக என்ன செஞ்சிருக்குன்னா, அதிமுக ஓரங்கட்டிட்டு பாஜக ஒரு வேலை செஞ்சிருக்கு. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நடக்கிறது என்னன்னு பார்ப்போம். களத்தில் இருக்கிறது 4 முனை போட்டி. இதில் நாம் தமிழர், திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு வந்திருக்குது. சில சூட்சமங்கள்லாம் நிறைவேறிருக்கு. இருந்தாலும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறது யாருன்னு தெரிய போகுது. முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்லமெண்ட் தேர்தலில், இந்த லோக்சபா தேர்தலில் யாரு பிரதமராக ஆக போறாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு பதில வந்திருக்குது. நல்லாவே கணிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்ற போது, ஆளுங்கட்சி ரொம்பவே பலமா வந்திருக்குது. அது எந்த ஆளுங்கட்சி அப்படின்னா, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. இருந்தாலும் சில சூட்சமம் மூலயமா நம்ம தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு வகையில சில விஷயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் யூகிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். இந்த தேர்தல் இந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடுறாங்க. அந்த 19ஆம் தேதி அப்படிங்கும் போது 7 கட்ட தேர்தலா, அதாவது 7 முறையை இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ட்ரிப்ல தேர்தல் நடத்தி முடிக்கிறாங்க. ஏன் அவ்வளோ அவசரம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இதில் சீக்கிரம் நடந்து முடிக்கணும் அப்படின்றது, அதுவும் ஒரே கட்டத்தில் முடிக்கணும் அப்படின்றது இங்கே உள்ள ஒரு சூட்சமம். சரி, அதெல்லாம் தாண்டி இதுல என்ன நடந்திருக்கு, அரசியல் சூழ்ச்சிகள் என்ன நடந்திருக்கு, அரசியல் களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஆல்ரெடி இருக்கிற அதிமுக, திமுக, நாம் தமிழர் இந்த கட்சிகள் தான் இவ்வளவு நாள் உருட்டிட்டு இருந்தாங்க. இப்பயும் உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இப்ப பாஜக இடையில பூந்து என்ன வேலை பார்த்திருக்கு அப்படின்னா, இடையில ஒருத்தர் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார்ல நம்ம ரஜினிகாந்த். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, பாஜக அவரை வச்சு உருட்டலான்னு பார்த்தது. அந்த உருட்டல் கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள்லாம் பயங்கரமான டென்ஷனில் வெறுப்பில் வந்திருக்காங்க அவர் மேலே அப்படின்றத மேலிட பாஜக தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ இடையில பூந்தவர் தான் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை போட்டு இவர் ஒரு ஐஏஎஸ், இவருக்கு ஒரு பரவலான ஒரு இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க பாஜகவில். இதில் இன்னொரு படி மேலே போயிட்டு ராகுல் காந்தியால் தான் இந்தியா ஃபுல்லாக சுத்த முடியுமா, இப்போ அவரு சுற்றி தான் வாக்கு வங்கியெல்லாம் வாங்கலான்னு பார்க்குறாரு. நீ ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி நீ வாக்கு வங்கியை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த அதிமுகவுடைய எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு தான் மாறணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிளான் போட்டு அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தரை அவர் இறக்கிருக்காங்க. அவரும் பரபரன்னு சுத்திட்டு இருக்காரு. ஏகப்பட்ட சுத்து, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. ஆனா கடைசியில பார்க்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உண்மை நடக்க போறது இதுதான். அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு இடம் கூட இந்த ட்ரிப்லாம் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாரு. ஆனாலும் இப்போ நடக்க போகிற ஒரு பெரிய ட்விஸ்ட் வேற மாதிரியா நடக்க போகுது. அதையும் மக்கள் பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் இப்போ பாஜக இவ்வளவு பரபரன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் விட்டாச்சுன்னா தமிழ்நாட்டை பிடிக்கவே முடியாது. அதுக்கு தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஃப்ளைட்டாக ஏறிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை கண்டிப்பாக நம்ம பாஜக மாநிலமாக மாற்றணும்னு அவர் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு தான் இவ்வளோ பரபரன்னு நிற்கிறாரு. இதுக்காக தான் விவசாய கட்சி நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு அந்த கட்சியை கூட சின்னத்தெல்லாம் அப்படி இப்படி பரட்டி போட்டு எப்படி இழுத்துட்டாங்க. இருந்தாலும் கடைசி வரலையும் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நாட்டு மக்களுக்கு தெளிவான ஒரு முடிவில் இருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இவங்க தான் ஆட்சி செய்யணும் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே ஒரு கணிப்பு இருக்கு. என்னதான் குட்டிகாரணம் போட்டாலும் சரி, அங்க மத்தியில் உள்ள காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு, அதிமுக இன்னைய நிலைமையில ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி ஒற்றுமை இல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கட்சியை உடைச்சி எவ்வளவு இழுக்க முடியுமா இழுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பாமக அப்படின்ற ஒரு கட்சியை அவங்களும் இழுத்து போட்டு கண்டிப்பா அதிமுக 3ஆம் இடத்துக்கு தான் போகணும். நம்ம தான் 2ஆவது இடத்துக்கு வரணும். இந்த எலெக்ஷன்ல 2ஆவது இடத்துக்கு வந்துட்டோம்னா, அடுத்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சியில மிகப்பெரிய அளவில் நிக்கலாம். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாஜகவோட பிளானு. இதுதான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. இதை பல வழிகளில் அவங்க யுக்தியெல்லாம் பயன்படுத்தி பாமக இழுத்து மற்ற சில்லறை கட்சியெல்லாம் இழுத்தாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழர்கள் அப்படி ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதுல இடையில 2-3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒன்னு நாம் தமிழர் கட்சி சீமான், ரெண்டாவது நம்ம இளைய தளபதி விஜய். இப்ப இளைய தளபதி விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா,
2026 வந்து களத்துல இருந்து இறங்குவாரு. ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள ஓட்டு கண்டிப்பா குறையாது. இதுல வந்து இப்ப அதிமுக ஓட்டை முக்காலும் பிரிக்கிறது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். அதே போல விஜயோட மக்கள் இயக்கமும் வந்து அதிமுக ஓட்டை தான் பிரிக்கும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, பாஜக இந்த எலெக்ஷனோட களத்திலே நிக்காது அப்படின்னு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அந்த பாமக ஓட்டு தான் வந்து ஒரு 8% ஓட்டு வந்து கிடைக்கும். அந்த 8% ஓட்டு வந்து பாமகவுக்கா விழுந்த ஓட்டா இருக்கும். மற்றது எல்லாமே வந்து அவங்க 4%, 5% அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அதனால அந்த பாமக வெளியேறிச்சு அப்படின்னாவே பாஜகவுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எந்த ஒரு ஓட்டு விழுக்காடும் கிடையாது. அது 0-0 தான். அதே போல காங்கிரஸாலையும் இங்க தனியா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வந்து திமுக தான் வந்து வரும் அப்படின்னு 99% பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திமுக வந்து வலுவான ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதனால திமுக இன்னைக்குன்னு இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அடுத்தது வந்து வர போற உதயநிதி, அடுத்து வர போற அவங்களுடைய பையன் அப்படின்னு அதுவும் ஒரு கட்டமைப்பு வந்து வரும். அது மாறும்போது எப்பயாவது ஒரு திடீர் ஒரு மாற்றம் வந்து வரும். அந்த எந்த மாற்றம் அப்படின்னா, நம்ம இளையதளபதி விஜயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியோ இடையில பூந்து அந்த கட்சிக்கு ஒரு வலுவை சேர்த்து அதுல வந்து பிரிச்சு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு 2 கட்சி வந்து பேசினாங்க இருந்தாங்க அப்படிங்கும் போதுதான் அந்த திமுகன்ற ஒரு கட்சி காணாம போவோம். இப்பயே வந்து தமிழ்நாட்டுல பாதி வந்து காணடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல பாதியே அவங்க வந்து பங்கு போட்டுருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் கிடையாது, பிசினஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுகவும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பாஜகவுடைய பிளான் வந்து பாஜக எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி நின்று இருக்காங்க. ஆனா அதுவும் நடக்க போறதில்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி அதுக்கு ஒரு வாக்கு வங்கியை கண்டிப்பா இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து வச்சுப்பாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து அமைய போகுது. ஆனா இதுல நம்ம இளைய தளபதி விஜய் வந்து அடுத்தது இறங்கினா மட்டும்தான் இங்க வந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன், அதாவது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து வந்து எப்படி நிர்ணயிக்க போகுது அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு 2 விஷயம் வந்து புலப்படுது. ஒன்னு வந்து பாஜகவோட பிளான் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியவும் அதிமுகவையும் ஒன்னுலாம ஆக்கி அவங்க அதிமுக கோட்டையை பிடிக்கிறது. ரெண்டாவது, அட்லீஸ்ட் வந்து ஆட்சியில வந்து இடத்த பிடிக்காட்டியும் 2வது கட்சியா வந்து வரணுன்றது. மூணாவது, இந்த அதிமுக வந்து இப்போதைக்கு இழுக்கிற வரலையும் வந்து இழுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு தலை தான் வந்து நிக்குது. அந்த தலையை வந்து சுத்தம் ஓட்டு வங்கி இல்லை அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நாள்ல எல்லாமே வந்து வெளியே போயிடுவாங்க. இடையில வந்து எடப்பாடி மட்டும் தான் ஒரு ஆள் நின்று இருப்பாரு. அதனால அந்த கட்சி ஒன்னும் இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்றது ஒரு பிளான். இப்ப இதெல்லாம் நடந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த எலெக்ஷன் முக்கியமான ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல். ஏன்னா நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வந்து ஓட்டு எடுக்குது, பாஜக எவ்வளோ ஓட்டு எடுக்குது அப்படின்றது, அதிமுக எவ்வளோ ஓட்டு எடுக்குது அப்படின்றது தான் இங்கே களத்தில் முக்கியமாக வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம். ஏன்னா திமுக நல்லாவே தெரியும், 39 இடமும் வந்து திமுக தான் வந்து வரத்துக்கு 99% வாய்ப்பு. 1 இடம் 2 இடம் மட்டும்தான் அதிமுகவோ இல்லை பாஜகவோ வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி இருக்குன்னா பாண்டிச்சேரி வேற ட்ராக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள களத்தில் எப்படிலாம் வந்து தாண்டவம் ஆட முடியுமோ அப்படிலாம் பாஜக தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை என்னைக்குமே வந்து அசைக்க முடியாது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு சீமான் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தமிழன் தான் இந்த பூமியை வந்து ஆண்டாகணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே வந்து மற்ற மதக்காரங்களை, அதாவது வெளியிலேருந்து வந்தவங்களை, இங்கே இருக்கிற கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்களெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய ஓட்டு வங்கி கொஞ்சம் வந்து பாதிக்கும். அதனால அவர் வந்து இந்த தமிழன் தான் ஆளணுன்றதை வந்து தூக்கி ஓரங்கட்டிட்டு இங்கே இருக்கிற எலெக்ஷன், இந்த ஆட்சியாளர்கள் வந்து எதிர்த்தாவே போதும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அறிக்கை வந்து விடுறாங்க, தேர்தல் அறிக்கையில் பயங்கரமாக விடுறாங்க, காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க, பாஜக ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க, எல்லாம் விட்டுட்டோம். ஆனால் இவங்க இத்தனை வருஷம் வந்து காங்கிரஸ் வந்து 50 வருஷமாக வந்து ஆண்டு இருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஆண்டுது. இப்போ பாஜகவும் 10 வருஷம் வந்து ஆண்டு இருக்கு. இப்போ காங்கிரஸை விட பாஜக எவ்வளோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாஜகவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த வடக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு மத ரீதியாக அவங்கெல்லாம் வெறித்தனமாக வந்துருக்குறாங்க. அதனால தான் அங்குள்ள ஓட்டு எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு வந்துடும். ஆனால் தென்னிந்தியாவில் தான் வந்து ரொம்ப சிக்கலாக வந்திருக்குது. இதில் கேரளாவில் கூட வந்து ஓகே பாதி வந்து எடுத்துடலாம், கர்நாடகாவில் கொஞ்சம் எடுத்துடலாம், ஆந்திராவில் கூட கொஞ்சம் எடுத்துடலாம். ஆனால் தமிழ்நாட்டை தான் இதுவரையிலையும் அசைக்கவே முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு எஃபோர்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக எத்தனை வருஷம், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, இந்த எஃபோர்ட் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் தமிழ்நாட்டை அசைக்கவே முடியாது.
அதில் வந்து 100% வந்து உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் களத்தில் இப்போ இவங்கெல்லாம் வரல, ஏடிஎம்கே வரல, நாம் தமிழர் முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து விஜய்க்கு வந்து 90% வாய்ப்பு வந்துருக்குது. ஏன்னா அதிமுக கோட்டையை சுக்குநூறாக வந்து ஆக்கிட்டாங்க. அதில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ பாமகவோட ஓட்டு வங்கி தான் இப்போ வந்து பாஜக வந்து வாங்க போகுது. அதனுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8%. அந்த 8% ஓட்டு வங்கி வந்து வெளியே போகும்போது அது சுத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். அங்கே வந்து பாஜக வந்து 0. இப்போ அடுத்ததான் வந்து கோட்டையை பிடிக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தளபதி விஜயா தான் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த திமுக வந்து நாட்டை வந்து 2க்கு 4 ஆக்கிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில கேள்விகளோட மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.